நம்ம இன்றைக்கி ராஜபாளையம் நாய்களை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுப்போம். நம்ம நாட்டு இனம் அப்படின்றனால இதை உயர்வாகவோ தாழ்வாகவோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பொதுப்படையாக நின்று ராஜபாளையம் நாய்களை பற்றி, அது மட்டும் இல்லை ராஜபாளையம் நாய்கள் குணங்கள், பண்புகள், இந்த நாயினுடைய வரலாறு, அது மட்டும் இல்லை நாய்களின் வரலாறு அப்படின்னு சொல்லி பல தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். முதல்ல நாய்களோட வரலாறை பற்றி பார்த்துப்போம். அதாவது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஓநாய்கள் தனக்கு உணவு இல்லாத காலகட்டங்களில் மனிதர்களை ஒட்டிய பகுதிகளில் வாழ ஆரம்பித்தது. அதுக்கு காரணமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மனிதர்கள் தான் சாப்பிட்ட உணவை அந்த மாமிச துண்டுகள், அப்புறம் எலும்பு துண்டுகள் இதெல்லாமே தூக்கி வீச ஆரம்பித்தாங்க. அதை சாப்பிட்டு அந்த ஓநாய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் பக்கம் இருந்தால் நிறையவே உணவு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பக்கமாக பழக ஆரம்பித்தது. இந்த மாதிரி இருந்த ஓநாய்களை மனிதர்களும் சரி இது நம்மளுக்கு எதுவும் துன்பம் தர்றதில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தாங்க. இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நட்பு உருவாக ஆரம்பித்தது. அந்த ஓநாய்கள் தான் பிற்காலத்தில் நாய்களாக பரிணமித்தது. ஆரம்ப காலகட்டங்களில் நாய்களை மனிதர்கள் வேட்டையாடுறதுக்கும் பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. வேட்டையாடுறதுக்கும் சரி, வேட்டையாடுறதுக்கு உதவி செய்யவும் சரி. அதாவது ஒரு வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா தன்னுடைய இறையை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கும், இந்த இறை எங்கேயாவது வீழ்த்தப்பட்டுச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கும், அந்த இறையவே சில நேரங்களில் பிடிக்கிறதுக்கும் இப்படின்னு பல வேட்டைகளுக்கு இந்த நாய்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் மனிதர்கள்கிட்ட இல்லாத நாய்கள் கிட்ட இருக்கிற அந்த வாசனை அறியும் திறன், இதெல்லாமே மனிதர்கள் கொஞ்சம் கவனித்து அதை இதுக்கும் பழக்கப்படுத்தினாங்க. அதாவது பாதுகாப்பிற்காகவும் எச்சரிக்கை செய்யவும். இப்போது காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் விலங்குகள், ஏதாவது சிங்கம், புலி இந்த மாதிரி விலங்குகள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியேவும் தன்னுடைய வாசனை நுகரும் திறன் மூலமாக இதை கண்டுபிடிச்சி கொடுத்துரும், இங்கே கொடிய விலங்கு வருது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் குழுவாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு குழுவில் உள்ள மக்கள் இன்னொரு குழுவோட சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி வேறு மனிதர்கள் உள்ளே வராங்கன்னாலும் இந்த மாதிரி நாய்கள் அவர்களை எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்தது. இந்த மாதிரி பயன்பாட்டுகளுக்கும் நாய் உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மெல்ல மெல்ல வேலைக்காகவும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க நாய்களை. அதாவது மனிதர்கள் பல வேலைகளுக்கு நாய்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லா வேலைகளுக்கும் எல்லா நாய்களும் பொருத்தமானதாக இல்லாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எடைகள் அதிகமாக இழுத்துட்டு போகக்கூடிய நாய்களை உருவாக்குனாங்க. அந்த நாய்களுக்கு அதிக எடை உடைய, அதிக உயரம் உடைய நாய்களாக தேர்வு பண்ணி இனப்பெருக்கம் செஞ்சு அந்த நாய்கள் எல்லாமே எடை இழுக்கக்கூடிய நாய்களாக, ஒவ்வொரு இடத்துக்கும் செய்தி கொண்டு போகிற நாய்களும் அதுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாய்களை பிரித்து அதை இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி தான் நாய்களோட ஒவ்வொரு பிரீடுமே உருவாக ஆரம்பித்தது. அப்புறம் மனிதர்களோட நாய்கள் முக்கியமாக நண்பனானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. அதுதான் விசுவாசம். இப்போ ஒரு மனுஷருக்கான இன்னொரு மனுஷனை அவன் எளிமையாகவே ஏமாத்திட்டு போயிடுவான். ஆனால் நாய்கள் மட்டும்தான் தனக்குன்னு ஒரு எஜமானரை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அந்த எஜமானருக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே விசுவாசமாக இருக்கக்கூடியது ஏமாத்துறது கிடையாது. ஆனால் சில காரணங்களால், இயலாமையினால் அது பயந்து வேணால் போகலாமே தவிர மற்றபடி அது அந்த எஜமானருக்கு தான் வாழ்க்கை முழுவதும் விசுவாசமாக இருந்தது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் மனிதர்கள் நாய்களோட அதிகளவு நட்பு பாராட்டி வளர்த்து வந்தாங்க. இப்படி வேட்டைகளுக்கு அதிகளவு பயன்படுத்தி வந்த நாய்கள் ஒவ்வொரு பிரீடாக பிரிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு வேலைகளுக்குமே அதிகமாக பயன்பட ஆரம்பித்தது. இப்போ இருக்கிற நாய்கள்லாம் காவல் நிலையங்களில், இல்லாட்டி மிலிட்ரியில், இல்லாட்டி ஏதாவது இடர்பாடுகளில் சிக்கிக்கொண்ட மனிதர்களை கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி மாற்றுத்திறனாளிகள் கண் தெரியாதவர், காது கேட்காத இவங்களுக்கெல்லாம் உதவி புரிகிற நாய்களாகவும், இல்லை வீட்டை பாதுகாக்கக்கூடிய நாய்கள், இல்லை தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நாய்கள், இல்லை கால்நடைகளை மேய்க்கக்கூடிய நாய்கள், கால்நடைகளை பாதுகாக்கக்கூடிய நாய்கள் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு சில நாய்களை இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. சரி, ராஜபாளையம் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் ஆங்கிலேய படைகளை எதிர்க்கிறதுக்கு பல மன்னர்கள் இந்த ராஜபாளையம் நாய்களை வளர்த்துருக்காங்க. அதாவது ஆங்கிலேய படைகளில் குதிரை படை இருந்திருக்குல்ல, அந்த குதிரை படையை பெருமளவு நாசம் செய்தது ராஜபாளையம் நாய்கள். இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குதிரைகளோட கணுக்கால்களில் போய் கடிச்சு வச்சிடும். இதனால் குதிரை அடுத்தடுத்து ஓட முடியாமல் நிலை தடுமாறி போக நிறையவே வாய்ப்புகள் இருந்தது. இந்த காரணங்களுக்காகவே ராஜபாளையம் நாய்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க நிறைய மன்னர்கள். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டங்களில் மன்னர்கள், இல்லாட்டி பெரும் செல்வந்தர்கள், இந்த மாதிரி பெரிய பொருளாதார அடிப்படை பெரியவங்க தான் இந்த மாதிரி ராஜபாளையம் நாய்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாய்கள் வளர்க்க, இந்த நாய் வளர்க்க தடையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ராஜபாளையம் நாய்களை வளர்க்குறதையும் மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் அந்த காலத்தில் இருந்துச்சு. சரி, இந்த வரலாறு எல்லாமே
இது வாய்வழி செய்தியாக தான் இருக்குது, ஆனால் முழுமையான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆதாரம் இல்லை அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பொய்யும் ஆகிறது கிடையாது. சரி, இந்த ராஜபாளையம் நாய்களோட உருவமைப்பை பார்த்துப்போம். அதாவது இந்த ராஜபாளையம் நாய்கள் உயரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2-2.5 அடி வரைக்குமே வளரக்கூடியது. உனக்கு தோணலாம் 2-2.5 அடி தானே, சின்னது தானே. ஆனால் ராஜபாளையம் நாய்கள் நல்லா உயரமாகவே இருக்கக்கூடிய நாய்கள். மற்ற நம்ம தெருவில் பார்க்க நாய்களை விட ராஜபாளையம் கொஞ்சம் உயரமாகவே இருக்கக்கூடியது. ஆனால் ஏன் 2-2.5 அடி அப்படின்னா, நாய்களை எப்படியுமே உயரம் கணக்கெடுக்கிறதுன்றது அதனுடைய தோல் பகுதி அந்த அளவுக்கு மட்டும்தான் கணக்கெடுப்பாங்க. அதனுடைய கழுத்து பகுதியோ இல்லாட்டி தலைப்பகுதி இதை உயரத்தில் சேர்க்க மாட்டாங்க. இதனுடைய ராஜபாளையம் தோல் பகுதி வரைக்குமே 2-2.5 அடி வரைக்குமே இருக்கும். நீளமான கால்களும் மெலிந்த தேகத்தோடு இருக்கும். பார்க்குறதுக்கு வெண்மை நிறமாக பால் நிறத்தில் இருக்கும். இதனுடைய மூக்கு பகுதி இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். உடம்புல வேறு எங்கேயுமே புள்ளிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது கிடையாது. ராஜபாளையம் வெண்மையாக இருக்கிறது தான் இதுக்கு ஒரு பிரச்சனையுமாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில ராஜபாளையம் நாய்களுக்கு காது கேட்காத நிலை இருக்குது. அதாவது ஒரு காது கேட்கும், ஒரு காது கேட்காது, இல்லை 2 காதையுமே கேட்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது ராஜபாளையம் நாய்களுக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மெலனோசைட்ஸ் குறைவாக இருக்கிறது தான் காரணம். முதல்ல மெலனோசைட்ஸ் தான் வண்ணங்களை இது உருவாக்கக்கூடியது. இது குறையும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அளவை அதை விட குறையும் பொழுது காது கேளாத பிரச்சனையுமே ஏற்படுது. ஏன்னா காது கேளாத பிரச்சனைக்கும் இதுக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குது. சரி, அப்போ வெள்ளையாக இருக்கிற எல்லா நாய்களுமே இப்படியா அப்படின்னா அது அப்படி இல்லை. இதனுடைய மெலனோசைட்ஸோட விகிதம் குறையும் பொழுது தான் காது கேளாத பிரச்சனையும் உண்டாகுது. ராஜபாளையம் நாய்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னா அது அப்படி இல்லை. இன்னுமே வெள்ளையாக இருக்கிற சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கக்கூடிய நாய்களுக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா டால்மேஷன், புல் டெரியர், ஒயிட் பாக்ஸர் இந்த மாதிரி நாய்களுக்குமே இந்த மாதிரி காது கேளாத பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் மெலனோசைட்ஸ் குறையிறது தான். ராஜபாளையம் நாய்களுக்கு தொடு உணர்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் தெரியாமல் தொட்டாலோ மிதிச்சிட்டாலோ பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். ராஜபாளையம் நாய்கள் தொடு உணர்வை விரும்பும். ஆனால் அது எஜமானருடைய தொடு உணர்வாக இருக்கணும். ஏன்னா எஜமானருக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியது. எஜமானருக்கு ஒன்றுன்னா தன்னுடைய உயிரையுமேவும் இது விட்டு கொடுக்க தான் தயாராக இருக்கும். அதனால் இதனுடைய எஜமானருடைய தொடுதலை எப்போவுமே ஏங்கிட்டு இருக்கும். மற்றவங்க தொடுதலை சுத்தமாக விரும்புறது கிடையாது. அதனால் ராஜபாளையம் நாய்களை எளிமையாக கையாண்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தவறான விஷயம். ராஜபாளையம் நாய்கள் சைட் ஹவுண்டு வகையை சேர்ந்தது. இதென்ன சைட் ஹவுண்டு அப்படின்னா, வேட்டையாடக்கூடிய நாய்களை 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது வாசனையை வைத்து வேட்டையாடக்கூடிய நாய்கள். இது அதிக அளவு வாசனையை நம்பி தான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பீகிள், பிளட் ஹவுண்டு, பேசட் ஹவுண்டு இந்த மாதிரி நாய்கள் எல்லாமே தன்னுடைய வாசனையை தான் வேட்டைக்கு முதன்மையாக பயன்படுத்தும். அடுத்த நாய் வகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாசனை, அது கூட பார்வை திறனும், இது ரெண்டையுமே பயன்படுத்தி வேட்டையாடக்கூடிய நாய்கள். இதற்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப்ரடார் ரெட்ரீவர், நம்ம தமிழ்நாட்டிலும் எடுத்துக்கிட்டோம்னா கோம்பைகள் கூட பார்வை திறனையும் வாசனை திறன் இது ரெண்டையுமே பயன்படுத்தி வேட்டையாடக்கூடியது. அடுத்த வகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க பார்வை திறனை நம்பி வேட்டையாடக்கூடிய நாய்கள். இந்த நாய்களுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா கிரே ஹவுண்டு, விப்பட்டு, சலுக்கி, அப்புறம் நம்ம ராஜபாளையம், அப்புறம் நம்ம கன்னி, சிப்பிப்பாறை இது எல்லாமே சைட் ஹவுண்டு வகையை சேர்ந்தது. அதாவது முழுக்க பார்வை திறனை நம்பி வேட்டையாடக்கூடிய நாய்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அதனால் தமிழ்நாட்டு ரக நாய்களை மட்டும்தான் வாங்கி வளர்க்கணுமா அப்படின்னா அது அப்படி இல்லை. நீங்கள் வெளிநாட்டு ரக நாய்களுமே வாங்கி வளர்க்கலாம். ஆனால் நாய் வாங்கி வளர்க்குறதுக்கோ இல்லாட்டி நாய் வளர்க்குறதுக்கோ முதல்ல ஒரு தகுதி இருக்கணும். என்ன அப்படின்னா 1 மணி நேரமாவது உங்களால் நாய்களோட செலவிட முடிஞ்சிச்சுன்னா மட்டும் நாய்களை வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய உடல் நலத்திற்கும் அந்த நாயினுடைய உடல் நலத்திற்கும் நாயை சுற்றி உள்ள மற்றவங்களுடைய உடல் நலத்திற்குமே இது ரொம்ப நல்லது. சரி, அப்போது வெளிநாட்டு ரக நாய்களை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போது மாற்றுத்திறனாளிகள், காது கேட்காதவங்க இல்லாட்டி கண் தெரியாதவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே லேப்ரடார் ரெட்ரீவரோ இல்லாட்டி கோல்டன் ரெட்ரீவர் இந்த வகை நாய்கள் உதவி புரிய ரொம்பவே சரியான நாய்களாக இருக்கும். ஏன்னா இந்த வகை நாய்கள் எல்லாமே கட்டளையை உடனே புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரொம்பவே கோபமே இல்லாத நாய்கள் இது எல்லாமே. நம்ம நாட்டு ரக நாய்களுமே உதவி புரியும். ஆனால் இதனுடைய அளவிற்கு கட்டளை கீழ்ப்படியுமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம நாட்டு ரக நாய்களும் வாங்கி பழக்கப்படுத்தணும்னா பழக்கப்படுத்த முடியும். ஆனால் கொஞ்சம் சிரமம். மற்றபடி நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு ஒரு நண்பன் வேணும், இல்லை வீட்டை பாதுகாக்கணும், இல்லாட்டி தோட்டத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி தேவைகளுக்கு நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டு இல்லாட்டி டாபர்மேன் பின்சர் இந்த மாதிரி வெளிநாட்டு ரக நாய்களை தேர்வு பண்ணுறது
ரொம்பவே ஒரு சரியான தேர்வாக இருக்காது. இங்கே தான் நம்ம நாட்டு ரக நாய்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ இல்லாட்டி ஒரு டாபர்மேன் பின்ச்சரோ இதனுடைய வீரத்திற்கும் நம்ம ராஜபாளையம் கோம்பை நாய்கள் வீரத்திற்கும் சற்றுமே குறைஞ்சது கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டு ரக நாய்களுக்கு வந்து அதிக அளவு பராமரிப்பு செலவு ஏற்படுறது கிடையாது. அதிக அளவு பராமரிக்கவும் தேவையில்லை. இப்போது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நீங்கள் 3 நாளைக்கு ஒருக்க இல்லாட்டி 1 வாரத்துக்கு ஒருக்கவாது அதனுடைய முடிகள் எல்லாத்தையுமே வாரி விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி உடல் முழுவதும் ரோமங்களாக சதறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பராமரிப்பெல்லாம் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வெளிநாட்டு ரக நாய்களுக்கு வந்து நம்மளுடைய தட்பவெப்ப நிலை வந்து சரியானது ஒரு நிலையில் இருக்காது. ஆனால் நம்ம நாட்டு ரக நாய்கள் இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அதிக அளவு எதிர்ப்பு சக்தி திறனும் இருக்கும். அதனால் ராஜபாளையம் நாய்கள் இல்லாட்டி கோம்பை நாய்கள் இது எல்லாமே ஒரு பாதுகாப்பிற்கோ இல்லை ஒரு தோட்ட காவலுக்கோ மிக மிக சிறந்த நாய்களாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாய்களை வந்து பக்கத்து இப்போ கேரளாலேயோ இல்லாட்டி ஆந்திரா, கர்நாடகா இங்கே வேணால் வாங்குறாங்க. ஆனால் நம்ம நாய்களை வெளிநாட்டில் யாரும் வாங்குறது கிடையாது. ஆனால் நம்ம தான் வெளிநாட்டு நாய்களை வாங்கி அதை வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே நம்ம ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை இந்த மாதிரி நாய்களுமே மிகவும் பெருமைக்குரிய நாய்கள் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இவ்வளோலாம் பணம் போட்டு இந்த நாய்கள்லாம் வாங்கி வளர்க்க முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஆனால் நாய் வளர்க்க ஆசை இருக்குது அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. தெருவில் இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்ட நாய்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிங்க. தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயிற்சி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுவுமே மிகச்சிறந்த நண்பனாகவும் விசுவாசத்திற்கு ஒரு உதாரணமாகவும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். நாய்கள் வளர்க்கும் போது கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, எந்த நாயாக இருந்தாலும் வெளிநாட்டு ரக நாய்களோ இல்லாட்டி உள்நாட்டு ரக நாய்களோ இல்லாட்டி தெருவில் இருந்த அந்த நாய்களோ எதுனாலுமே அந்த நாய்களுக்கு கண்டிப்பாக தடுப்பூசி போடுவது ரொம்பவே அவசியமாக இருக்கும். இல்லை அப்படின்னா பார்வோ வைரஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு கொடிய வைரஸ் நாய்களுக்கு. பார்வோ வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த நாயை காப்பாற்றுறதுன்றது ரொம்பவே ஒரு கடினமானது ஒரு செயல். அதனால் எந்த நாயாக இருந்தாலுமே அதுக்கு தடுப்பூசி போட்டு வளர்க்க ஆரம்பிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இது மாதிரி பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.